பாடுறாங்க பாட்டு. அங்கே வரி போட்டு அது போட்டு இதை போட்டு வெட்டு போட்டு பாடுறாங்க. நீங்களும் பாடிட்டு வந்துடுங்க. ஆனால் அந்த பாடல் என்ன பாட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? யாருமே ஃபுல்லாக உணர்றதில்லை. என்ன பாடல் நம்ம பாடுறோம், எது பாடணும். இன்னைக்கு அங்கே கூட எங்கள் கோயிலில் போய் சிங் சக்கா சிங் சக்கா அவங்க சொல்றது, அந்த சாமியை சொல்றது என்ன பண்ணாங்க, சிங் சக்கா சிங் சக்கா. நீங்கள் சர்ச்சில் வந்தால் கூட சிங் சக்கா சிங் சக்கா சிங். எதுக்காக நம்ம பாடுறோம், என்னத்தை பாடுறோம், என்னத்தை உணர்றோம்? நான் சொல்றேன் கேளுங்க, ஆண்டவர் சின்ன வயதுல வந்து நம்ம எப்படிலாம் அதை நினைச்சு கர்த்தரை துதிக்கும்படி, கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தும்படி நான் வந்திருக்கோம். நான் ஃபைனலா கண்டுபிடிச்சேன். என்ன கண்டுபிடிச்சிட்டேன்னா, டான்சிங் இன் தி ஸ்பிரிட். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவுக்கு என்ன அபிஷேகம் கொடுத்தாருன்னா, வேதத்துல பார்க்கிறோம், the oil of gladness. the oil of gladness in இங்கிலீஷ்ல போட்டிருக்குன்னா, சந்தோஷத்தின் அபிஷேகத்தினால். மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். அவங்க சொல்றாங்க, தாய் என்னை மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னீங்களா, அதுக்காக உமக்கு சோத்திரம். அதை உணர்ந்து நீங்க யாராவது பாடிட்டீங்களா? சொல்லுங்க, பாடிட்டீங்கன்னா நான் ஒத்துக்கிறேன். பாட்டீங்களா? சொல்லுங்க. இல்லை, அவர் சொல்ற பாருங்க, தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதர் எந்தன் புகலிடமே, என்னை மறவா பாத்தீங்கன்னா, ஒரு ரொம்ப துயரமான நேரத்தில் இந்த பாடல கட்டினாங்க. ரொம்ப துயரமான நேரத்துல அவங்க வாலிப வயசுல இருக்கும்போது சாப்பிட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஊழியத்துக்கு அழைக்கப்பட்டாங்க. சிலான்னு போறாங்க. அவங்க தாயார் சொன்னாங்க, நான் ரயில்வே ஸ்டேஷன்ல வந்து ஒன்று அனுப்புறேன்பா, நான் வரமாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சடனாக வச்சு வெயிட் பண்ணுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன் அம்மா வருவாங்க. ஏன்னா அப்பா சின்ன வயசுல இறந்துட்டாரு. அம்மா வருவேன். ஜெயிலுக்கு இருந்துச்சு. ரொம்ப துயரத்தோட அவங்க உட்கார்ந்துட்டு ட்ரெயினில் உட்கார்ந்தாங்க. அப்பதான் அந்த பாடு நமக்கு, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். தாய் தன் சேயை மறந்து விட்டாலும் மறவேன் உன்னை என்றதாலே சோத்திரம். உள்ளங்கையில் என்னை வரைந்தீ, உன்னதர் எந்தன் புகலிடமே, என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். ஆமென். ஆனா சாதாரண அவங்க அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, இன்னும் என் கண்ணுக்கு முன்னாடியே தான் இருக்காங்க. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. சாதாரண அம்மா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் எங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ அவங்களுக்கு யார் ஊழியம் செய்யறது? நானே, எங்கள் அண்ணன் தம்பிங்க தான் ஊழியம் செய்ய. எதுக்குன்னா பிள்ளைங்க தான் போய் கூட்டிகிட்டு வருவாங்க. சாதாரண அவங்க அம்மா வந்து எங்கள் வீட்டில் வந்து உட்காந்துட்டு பிள்ளைங்களாம் கூப்பிட்டு வரும்போது அவங்க தான் சண்டே கிளாஸ் நடத்துவாங்க. எங்கள் வீட்டில் பெரிய இடம் இருக்கும். அப்போ அந்த இடத்துல ஸோ அவங்க வந்து எங்கள் வீட்டில் நடத்தும். இன்னும் கூட கண்ணுக்கு முன்னாடி இருக்காங்க. என்னாலும் மறக்க முடியல. பாருங்க, எவ்வளோ ஒரு அருமையான பாடல்கள் அவங்க வச்சு கொடுத்துருக்காங்க. எவ்வளோ எதை நினைச்சு அவங்க அதெல்லாம் யோசித்து பார்க்குறாங்க. எப்படிலாம் கர்த்தர் நடத்தினாங்க. அந்த மாதிரி நம்ம சபைக்கு வரும்போது எப்படிலாம் கர்த்தர் நம்ம நடத்தினாங்க எல்லாவற்றையும் நீங்கள் மறந்துட்டு நீங்கள் ஆராதனை செஞ்சு பாருங்க. நீங்கள் போகும்போது விடுதலையோட தான் நீங்கள் போவீங்க. நீங்கள் நிறைய பேருக்கு இது என்னன்னு தெரியல. இப்போ ஃபைனலாக நான் என்ன கண்டுபிடிச்சுன்னா, நான் சொல்றேன், தாவீது என்ன டான்ஸ் ஆடுறாரு. இங்கே பாருங்க, நிறைய பேர் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச்சுகளில் என்னென்னோ டான்ஸ் ஆடுவாங்க. அது பார்த்தாலே சினிமா பாட்டு மாதிரி இருக்கு. அதெல்லாம் டான்ஸ் இல்லை. அதெல்லாம் டான்ஸ், அதெல்லாம் பொய்யான வேஷமான டான்ஸ். மனுஷனை பிரியப்படுத்த ஹீரோ ஆடுறாங்க, அதே போல இங்க ஹீரோ ஆடுற மாதிரி மாஸ்டர் ஆடிட்டு இருக்காரு. அந்த டான்ஸ் இல்லை. நம்ம அறியாமையே
கை கால் அசைச்சு ஆவில நிறைஞ்சி ரொம்ப அதிகமா இந்த சும்மா கை லேசான அசைச்சு கால்களை மெதுவா அப்படி இது பண்ணி தன்னை அறியாம 4 பட்லன்ஸ் மாதிரி டான்ஸ் ஆடி உண்மையா கத்த நீங்க ஆராய்ச்சி பாருங்க. நீங்க விடுதலோட போவீங்க. அப்படின்னு சொல்லுங்க. உங்க வீட்டுல பெரிய விடுதலை உண்டாகும். இன்னைக்கு நிறைய பேர் கதையில என்ன கிடைக்கும் கத்தையில போறோம். இன்னைக்கு பாருங்க எலெக்ஷன் போறோம், பெயிண்ட் போடுறோம், இது போடுறோம், இந்த கை நாட்டு வைக்கிறோம், என்ன கொடுப்பாங்க? அப்படி இருக்க கூடாது. கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் நினைத்து பார்க்கிறேன். கர்த்தர் எனக்கு செஞ்ச நன்மைகளை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். ஹையஸ்ட் அனாயிண்டிங் என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். பாருங்க, ஹையஸ்ட் அனாயிண்டிங் அதிகமான அபிஷேகம் உள்ள வந்துருச்சுன்னா சாப்பிட்டு அவங்க வீட்டு பக்கம் கூட எட்டி பார்க்க மாட்டான். உங்களை பார்த்தாலே ஓடிடுவான். ஏன்னா நீங்க கர்த்தரை துதிக்கிற சொன்னான். ஏன் தெரியுமா சாப்பிட்டு உங்களை பார்த்து விடுறான்? சொல்லுங்க, உங்களை பயந்து விடுறான்னு நினைக்கிறீங்களா? இல்ல, முக்கியமா ஒரு ரீசன். சாப்பிட்டா நம்ம பார்த்து பயப்படுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தானுக்கு ஏன் ஆராதனை பிடிக்கல? கரெக்டா சொல்லுங்க. இல்ல, சாத்தானுக்கு ஒரு ரீசன் இருக்கு. எனக்கு நல்லா தெரியும். சாத்தானுக்கு ஆராதனை பிடிக்காது. நான் ஆராதிக்க ஆரம்பிச்சா பிசாசு மறந்து போய் எங்கேயும் போயிடுவோம். அங்க போதில்ல, அந்த ஏன் போய் விடுது, ஏன் எரியுது? அப்ப பாருங்க, ஐயோ நிறுத்துக்கு எரியுதுன்னு கத்துது. ஏன் எரியுது சொல்லுங்க. ஏன் எரியுது? ஏன் எரியுது? ஏன் எரியுது தெரியுமா? இப்ப நம்ம ஆராதிக்கிறோம்ல, இதை காட்டிலும் சூப்பரா சாப்பிடாம இருப்பான். யார? கர்த்தர. அவனுக்கு பழைய நினைப்பு வந்தது. ஐயோ, ஆண்டோட எவ்வளோ நல்லா இருந்தோம். இப்போ நம்ம செஞ்ச ஒரு சின்ன தவறுனால அவனால அதை மறக்க முடியல. அவன் கர்த்தரை நல்லா ஆராதிச்சுன்னா அவனை தான், ஏன்னா அவன் தானே அதிகமா இருந்தான். அவன் தான் ஹைஸ்ட். பைபிள் போட்டிருக்கு. ஓ, சாத்தான வச்சு பைபிள் போட்டு எழுபது பூரண அழகுல உன் அழகுதான் உனக்கு மயக்கிடுச்சு. உன் அழகுதான் உனக்கு பெருமை ஆயிடுச்சு. நீ விழுந்துட்ட. நீ கர்த்தரை ஆராதிக்க பின்ன மியூசிக்கு அவன் சரீரத்துல ஆண்டவர் படைக்கும் போது மியூசிக் வந்து படைச்சான். இப்படி கையை இப்படி தூக்கினானா அப்படி மியூசிக் எல்லா விதமான மியூசிக் வருமா. கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனா பைபிள போட்டுக்கு அவனுக்கு இன்னைக்கு வரைக்கும் சாத்தான ஏன் கர்த்தரை வச்சுக்காது தெரியுமா? சொல்லுங்க, ஏதாவது பார்க்கலாம். அதுக்கு நான் அதை ஆன்சர் பண்ணுறேன். இன்னைக்கு வரைக்கும் சாத்தான் ஏன் இருக்கான்? ஒரே நொடியில கர்த்தர் சாத்தானை எரிச்சு கொண்டு ஏன் இன்னைக்கு வரைக்கும் வச்சிருக்காரு? சொல்லுங்க அசோக், நீ சொல்லு பாருங்க. இல்ல ஒண்ணு முக்கியமான பைபிள்ல போட்டிருக்கு. என்ன போட்டிருக்குன்னா, உன்னிடத்தில் அநியாயம் கண்டுபிடிக்கப்பட்ட நாள் வரை நீ உன் வழிகளில் உத்தமமாயிருந்தாய். யார் சொல்றா? ஆண்டவர் சொல்றாரு. உன்னிடத்துல என்னைக்கு அக்கிரமம் கண்டுபிடிக்கப்பட்டதோ அன்னைக்கு வரைக்கும் வழிகளில் எப்படி இருந்த? அப்ப அது எத்தனை வருஷம்? 1 வருஷம் 2 வருஷம் வச்சுக்கலாம். கோடி வருஷங்க, கோடிக்கணக்கான வருஷம். அந்த உலகத்துல கோடிக்கணக்கான வருஷம் அவன் நல்லவனா இருந்திருக்கான். சோ அதனாலதான் கர்த்தர் என்ன பண்ணாரு? இன்னும் கூட அவனை சாணா அழிச்சிடுவேன்னு சொன்னார். இந்த முறை அவனை டோட்டலா அழிச்சிடல. ஏன்னா அவன் என்னவா மாறிட்டான்? ஆதி முதல் கொலைபாதகனா இருக்கிறான். கொலை பண்ணிட்டான் எல்லாரையும். அவனுக்கு வெறுப்பு, வராம, கோபம், எரிச்சல் தாங்க முடியல. நீங்க கர்த்தர் ஆராதிச்சீங்கன்னா அவனுக்கு பிடிக்கல. ஐயோ, நான் இப்படிதான் ஆராதிச்சேன். ஐயோ, என் தூதர்களோட நான் ஆராதிப்பேனே, ஆண்டவர் ஆராதிச்சேனே அப்படின்ற எனக்கு எல்லாமே போயிடுச்சே. இவங்க ஆராதிக்கிறாங்களே. நீங்க இந்த மாதிரி ஆராதனை பண்ண ஆரம்பிச்சீங்க. நீங்க பேர கேட்டீங்களே விடுதலை என்ன? நீங்க ஆராதனை பண்ணி பாருங்க. சும்மா கத்திட்டு இருக்கிறது போதும். எப்படி கத்திட்டு இருக்க போதும்? ஆண்டவர் மோசம் என்ன பண்றாரு? வராரு, இங்க வந்துட்டாரு. எல்லாம் ஓடி வராங்க. வந்துட்டு பிறகு என்ன? சிவந்த சமுத்திரம் வந்துருச்சு. சிவந்த சமுத்திரம் வந்த உடனே என்ன சொல்ற? மோசம் நின்னுங்கன்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? பரிசுத்த ஆவியில நடந்து சொல்ற, இன்று கண்ட எத்தனை என்றுமே நீ காண்பதில்லை. இதுதான் வார்த்தைங்க. என்ன வார்த்தை? பயங்கரமான ஒரு வார்த்தை. இன்று கண்ட எத்தனை என்றுமே நீ காண்பதில்லை சொல்லிட்டாரு. சொல்லிட்டு அப்புறம் என்ன பண்ணாரு? அப்புறம் அழுக ஆரம்பிச்சாரு. ஏன்னா ஜனங்க என்ன பண்றாங்க? என்ன மோச, எகிப்துல கல்ற நீங்க கூட்டிட்டு வந்தீங்க, இதுல இந்த சிவந்த சமுத்திரத்துல நாங்க செத்தாங்க, எங்களுடைய பிணங்கள்லாம் கிடக்கணுமா? இதுக்குதான் எங்களை கூட்டிட்டு வந்தீங்க. நீ வராம பாருங்க, ஆனும் அவ்வளவுதான், நாங்கெல்லாம் காலி. அப்போ மோச என்ன பண்ற? சோர்ந்து போயிட்டாரு.
அவ்வளவு விசுவாச வார்த்தை பேசின மோசே என்ன பண்ணாரு? சோர்ந்து போயிட்ட ஆள ஆரம்பிச்சிட்டாரு. ஆள ஆரம்பிச்ச உடனே ஆண்டருக்கு தட்டி கொடுத்து அழாதன்னு சொன்னார பாருங்க. என்ன சொன்ன சொல்லுங்க பார்க்கலாம். என்ன சொன்னாரு? வந்துச்சு ஆண்டருக்கு. இப்பதான் நீ என்ன சொன்ன? இன்று கண்ட எகிப்தினை என்றுமே காண்பதில்லைன்னு சொல்லிட்டு எதுக்கு அழுதுட்டு இருக்க? அழுதுனா கர்த்தருக்கு பிடிக்காது. நல்லா கேக்குறீங்களா? நம்ம அழுகிறது கர்த்தருக்கு பிடிக்காது. நம்ம என்ன பண்ணோம்? போராடி பெற்று நம்ம பிள்ளைகள். யார் நீங்க? இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் கழுவப்பட்டு பிள்ளைகளா இருக்கிறோம். நாம் ஆண்டோட பிதாமணி தேவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகளுக்கு என்ன இருக்கு? எல்லா உரிமை உண்டு. அப்ப பாருங்க, கையில இருக்கிறது எடு, கையில இருக்கிறது எடு, எடுத்து நீட்டு. இங்க நீட்டு, சமுத்திரத்தை நோக்கி நீட்டு. இன்னைக்கு நீங்களும் நானும் தெரியாம இருந்துட்டே கிடந்தோம். ஆனா இனி அழக்கூடாது. என்ன பண்ணோம்? கையில இருக்க கோல் எடுத்து, கையில என்ன இருக்கு? என்ன இருக்கு கையில? பைபிளா? இல்ல இல்ல இல்ல, இயேசு கிறிஸ்து நாமம் அதான் கோல். அவன் சொல்லுங்க, பைபிளுடைய வார்த்தையின் மூலமாக தான் செயல்படுது. ஆனா இயேசு கிறிஸ்து நாம கையில வச்சுக்கிட்டு மோசே மாதிரி ஆண்டவரே வழி இல்ல ஆண்டவர் கையில என்ன இருக்குப்பா? இயேசு கிறிஸ்து நாம எடுத்த ஒரு அடி சாத்தனை அடிச்சா நான் ஓடிடுவேன். அவங்க வீட்டை விட்டு ஓடி எந்த பின்னாடி பக்கம் ஓடி, அந்த பக்கம் ஓடி, அந்த தெருவுக்கு ஓடி, அந்த ஒரு வழியா வரவங்க எத்தனை வழியா ஓடுவான்? இன்னைக்கு எல்லாரும் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். அழுது சிரிக்கிறாங்க எல்லாம். யாரு? சாத்தா சிரிக்கிறா. சாத்தன தூதர்கள் ஒரு விசுவாசியா பாரு அழுது பேர். யார் சிரிக்கிறா? சாத்தா சிரிக்கிறா. அதை கேளுங்க. அவன் சிரிக்கிறாதபடி நீங்க செய்ய வேண்டிய ஒரே, உங்களுக்கு ஒருவேளை தெரியல, ஜெபம் பண்ண தெரியல, நீங்க என்ன பண்ணீங்க? கர்த்தர் உனக்கு செஞ்ச நன்மைகளை நீங்க நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நான் அப்படிதான் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்து எங்க அப்பா அம்மாக்கு, எனக்கு, எங்க அண்ணன் தம்பிங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை, என் குடும்பத்துக்கு, நாய்க்குடி குடும்பத்துக்கு, என்னுடைய வீட்டுக்கு, எனக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். நன்றி சொல்ல நாளுக்கு நாள் என்ன ஆகுது? நாளுக்கு நாளாய் தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். நாளுக்கு நாளாய் என்னை தாங்கிடும் நாதன் இயேசு என்னோடிருப்பார். ஆனந்தமான இந்த காலம் எங்கீடுமே பிதாவின் முகம் தரிசிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லுங்க. கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லி பாருங்க. அப்போ உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாருங்க. அவரை துதிக்காம நீங்க இருக்க முடியாது. ஏற்காடு கிளம்பி வரேன். நான் ஏற்காடுக்கு திங்கக்கிழமை வரேன். எங்க வீட்டுல என் மனைவி கிட்ட முன்னாள் தான் இருக்கா அப்படின்னு. ஏன்னா அப்பதான் விடுவாங்க. அவங்களுக்கு என்ன பயனா? எங்க பெத்தேல் விட்டு போனா பெத்தேலுக்கு நாய்ங்க, அது என்னாவும் இது என்னாவும் அது என்னாவும் இதான். எனக்கு அதெல்லாம் கவலை இல்லை. ஆண்டு பார்த்துக்கலாமே. யாராவது ஒருத்தர் விட்டுட்டு நான் வந்துடுவேன். என் மனைவி அங்கிருந்து போன் பண்ண, நான் எஸ்ட் கிட்ட கூட சொல்ல நான் பெண்டு. ஏன்னா எப்படி எங்க மனைவி கிட்ட அவர் சொல்லிடுவா. அவர் சொன்ன உடனே அங்கிருந்து போகணும். ஸோ அதனால அவங்ககிட்டயே நான் சொல்லலை. சொன்னேன்னா எப்படியாவது சொல்லுவோம். எப்படி கேட்பாங்க, ஆண்டி ஃபோன் பண்ண அவங்க உடனே எல்லாத்தையும் கேட்டுடுவான். என்ன சொன்னேன்னா சொல்லலை. எனக்கு என்னன்னா எப்படி 7 முறை படிக்கணும், எப்படி 7 முறை நடக்கணும். 7 முறை என்ன ஏற்காடுல நடக்கணும். எரியும் கோட்டையை நடந்தாங்க சுற்றி 7 முறை 7 ஒரே வார்த்தை நடக்கணும். அப்ப மேகி கூட டேடி அடுத்த வாரம் மிச்சம் நடங்க டேடி, வாங்க டேடி அப்படின்னு நான் நினைத்து இல்ல மேகி இவ்வளவு தூரம் முடிச்சுட்டேன். இன்னைக்கு 2 இங்க வேற சாயங்காலம் கூட்டம். காலையில 2 ஒரு நடக்கிறதுக்கு ஏற்காடு சுற்றி வந்து 3 hour ஆகுது. நடந்து வரணும். காலை வலிக்கும். காலை வச்சு திரும்பியும் உடனே டிஃபன் சாப்பிட்டுட்டு திருப்பி கிளம்பணும். திரும்பியும் 3 hour நடந்துட்டு தான் இங்க வந்தேன். ஹல்லேலூயா. என்ன விசுவாசம்? ஜனங்களுக்கு கர்த்தர் விடுதலை கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார், விடுதலை கொடுப்பார். அப்ப நான் என்ன சொல்றேன், இதுக்கு நான் ஆறுதல் நம்ம வந்து மற்றவர்கள் ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் நமக்காக எல்லாம் வச்சோம். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு 7 முறை முடிச்சது கண்டிப்பா உங்க சேரத்துல வீட்டுக்கு பெரிய விடுதலை உண்டாகும். ஏன்னா என்ன எதுக்கு ஊத்துறோம்? அப்ப நிறைய பேர் கேட்பாங்க, பாஸ்டர் எதுக்கு நடக்கணும்? நடந்தாதானா? ஏன்னா ஆவியான இருக்கிறாரு. இன்னைக்கு மண்ணெல்லாம் வச்சுக்கிறது காரணம் பிரிட்டிஷார். யாரு? அடிமைத்தனத்தை வச்சிருந்தாங்க.
பிரிட்டிஷ் அவங்களாலதான் நம்ம ரட்சிக்கப்பட்டோம். கரெக்டா இல்லையா? அவங்களுக்குள்ளதான் மிஷினரி மாதிரியே வந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்க? நடந்தாங்க. எங்க நடந்தாங்க? கீழே இருந்து ஏற்காடுக்கு நடந்தாங்க. எங்க இருந்து? கீழே இருந்து ஏற்காடுக்கு நடந்தாங்க. நடந்து வந்தனாலதான் இன்னைக்கு நம்ம ரட்சிக்கப்பட்டு ஆண்டு தெரியும்படி கிருபை செய்தார். அதனால இந்த நம்பிக்கையோட இந்த பிரேயர் வாக்கின்றது பிரேயர் வாக்க விடாம 7 முறை இந்த வாரமே நடக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தார். ஹல்லேலூயா. கீழே பாஸ்டர் சீக்கிரம் வரணும் அப்படி பசங்க கேட்டா 1500 ஒரு ஆள். சரி வேணாம் வாப்பா, மீட்டிங் நடத்தணும்னு கர்த்தர் சேர்த்த ஒரு உங்களுக்கு அந்த ஆசை வரணும்னு ஆண்டு சேர்த்தான். நான் நினைச்சேன் போயிடலாம், பயந்துட்டேன், மனைவி பயந்துட்டேன். நான் அவங்க சொன்னேன் கேட்டுட்டு தேவ பிள்ளைகளே, ஒருவேளை சேலத்துல அநேகருக்கு விடுதலை. சோ அதனால போராடுவோம். முடியல, காலையில நடக்கிற முடியல, காலையில் ஃபர்ஸ்ட் ரோட்ல முடியல, செகண்ட் ரோட் நடக்க முடியுமா, 7வது ரோடு பிடிக்க முடியுமா, ஏதாவது ஷார்ட் தடை பண்ண பார்க்கணும். ஆனா அவனால தடை பண்ண முடியல. ஒண்ணு தெரியுமா, மெட்ராஸ்ல அசோக் தான் எனக்கு பைக் கொடுத்துருக்காங்க. மெட்ராஸ்ல எனக்கு ஒரு பைக்கை நல்லா ஓட்ட முடியாது. நான் சொன்னேன் எஸ்டர் இவ்வளோ அழகா கார் நல்லா ஓட்டுவேன், ஆனா பைக் அவ்வளோ நல்லா ஓட்ட முடியாது. ஆனா நான் டிராஃபிக்லாம் ஒன்றும் கிடையாது, அதனால கிடையாது. ஒரு இது அப்பதான் யோசித்தேன், சேலத்துக்கு மட்டும் நான் வந்தேன்னா ஸ்பெஷல் தேவதூதர், ஸ்பெஷலாக தேவதூதர்களே கருத்து நடக்கிறது. அப்ப நீ அப்ப நான் போயிட்டு ஆண்டுட்டு அப்ப நான் மெட்ராஸ்ல இருக்கும்போது என்ன கண்பாடினா அப்படியே உங்களுக்கு தேவை அனுப்புறேன். ஆனா இங்க ஸ்பெஷலான தூதர்கள் அது தேவை. அப்ப பாருங்க, நான் பைக் ஓட்டும் போது தைரியமா ஓட்டுவேன், அந்த தைரியம் அங்க இருக்காது. அப்போ ஸ்பெஷலான தேவ தூதர்களை கர்த்தரை கூட அனுப்புறது. ஏற்காடு ஊழியர் பயங்கரமான ஊழியர் அங்கதான் உட்கார்ந்துருக்காங்க. அவன் அங்க அடிக்கலன்னா நீங்க யாருமே நல்லா இருப்பீங்க. நீங்க பாஸ்டர்ல உட்கார்ந்துட்டு குண்டி சட்டியில குதிரை ஓட்டிட்டு இதுதான் ஊழியர்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஜனங்க விடுதலை பெற மாட்டாங்க. ஜனங்க மேல பிரச்சனைகளை மாட்டிக்கொள்வாங்க. ஏன்னா சமாதானம் இல்லாமல் இருந்தோம். சமாதானம் என்று சொல்லி என் ஜனங்களின் காய்களை மேற்கூச்சாக்க குணமாக்குகிறார். உண்மையான சுவை இல்லை, சமாதானமே இல்லை ஜனங்களுக்கு. சமாதானமே இல்லாம இருக்கிற ஜனங்கள் உங்களுக்கு சமாதானம் பைபிள் போட்டிருக்கேன் இல்லையா? எங்க போட்டிருக்கேன்? எதைய மேல போட்டிருக்கேன். சமாதானமே இல்லை. சமாதானம் மேற்கூச்சாக்க குணமாக்குறது இல்லை, உள்ளத்துல வந்து. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நீங்களே உங்களை விடுதலை ஆக்கி கொள்ளணும். அதான் நான் சொல்றேன், நீங்களே உங்களை விடுதலை எப்படி நான் கர்த்தரை துதிங்க, ஆண்டவரை துதிங்க, உண்மையா துதிங்க. பாருங்க, அனாயிண்டிங்ல இந்த ஃபைனல் அனாயிண்டிங் பாத்தீங்கன்னா நல்லா அப்படியே உள்ளத்துல ஆழத்திலிருந்து ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை பண்ணுவோம். பாருங்க, அந்த ஆராதனை நேரத்துல கர்த்தருடைய ஆவியான அப்படியே எப்படி வருவாரு. அந்த ஆராதனை அந்த ஸ்டேஜ்ல நடக்கும் போது என் மேல அப்படியே அவருடைய அந்த துணி பண்றது நல்லா தெரியும். ஆக்சுவலா டாடி அவர் நடக்கிறாரு, டாடி ஆண்டவர் நடக்கிறார், அவருடைய துணி அப்படியே மேல படும், மேல அப்படியே அவருடைய வஸ்திரம் அப்படியே பண்ணும். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை உண்மையா இதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க ஆராய்ச்சி பாருங்க. உங்க வீட்டுக்கு விடுதலை. எந்த பாஸ்டரும் தேவையில்லை, எந்த தீர்க்கதரிசியும் தேவையில்லை, யாரும் தேவையில்லை. நீங்க கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை நீங்க ஆராதிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான ஒரு விடுதலை வரும். ஆமென். யாரும் உங்களுக்கு விடுதலைக்காக எதுவுமே சொல்ல தேவையில்லை. ஹல்லேலூயா. நீங்க கர்த்தரை ஆராதிக்க தெரியுதுன்னா இயேசு கிறிஸ்துவ நேரம் வந்து பிரசங்கம் பண்ணி ஒரு தலைமுறை கை வச்சு கூட சொல்றீங்க. கரெக்ட் தப்பா? பாருங்க, 2 குருடர் வராங்க. யார்கிட்ட வராங்க? இயேசு கிறிஸ்து கிட்ட வராங்க. இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்றாரு. ஒரு குருடனை தெரியுதா அப்படின்னு கேட்கிறாரு. கொஞ்சமா தெரியுதான்றது பாத்தீங்கன்னா பைபிள் படிச்சு பாருங்க. கொஞ்சமா தெரியுதான்றது திருப்பி ஜெபம் பண்றாரு. அப்ப என்னாச்சு? இப்ப நல்லா தெரியுது. ஆனா இன்னொரு குருடன் வரான், அவன் பேர் பத்திமையும். என்ன பண்றான்? ஆண்டவருடைய அழைக்கிறான்னு சொன்னோன்னே அவன் மேல இருக்க வஸ்திரத்தை தூக்கி அடிச்சுட்டு வர்றாரு. வந்தோடனே ஆண்டவர் போய் தொடல, ஜெபம் பண்ணல. என்ன சொன்னாங்க? உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. ஹல்லேலூயா. உடனே அவன் பாருங்க, இதனாலதான் நம்முடைய விசுவாசம் தேவைப்படுது. தேவையில்லை. நம்மளுடைய எத்தனை வருஷம் குழந்தையாவே இருக்கிறீங்க நீங்க? எத்தனை வருஷம் எனக்கு குழந்தை இன்னும் பால் குடிச்சிட்டு இருக்க மாதிரி குழந்தையா? உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். உங்களுக்குள்ள கர்த்தருடைய ஆவியானவர் இருக்கிறார். நீங்க கர்த்தரை துதிச்சு பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாருங்க. ஆமென். எவ்வளவு நன்மைகளை கர்த்தர் செஞ்சாரு, அதை நினைச்சு கர்த்தரை துதிங்க. நானும் அவங்க சரீரம்
நானா உங்களால என்ன பண்ணுவேன், நீங்க ஆராதிச்சு சாப்பிட்டா உங்களை பார்க்கும்போது நீங்க சிரிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். என்ன பண்ணோம், நீங்க அழுதுட்டு இருந்தீங்கன்னா என்ன அழுது தெரியுது, இது எத்தனை காலமான தெரியுது. இப்போ சாத்தா நம்மளை பார்த்து கிண்டல் பண்றான். எல்லாத்தையும் கையில வச்சுக்கிறது, அதிகாரத்தையும் அதிகாரத்தையும் வச்சுக்கிறது, அதிகாரத்தை வச்சிருந்து அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்துறது இல்லை. அவன் அதிகாரத்தை கீழே வைக்கிற வரைக்கும் அவன் ஜாலி. ஒரே டான்ஸ், என்ன அவனுடைய ஒரே டான்ஸ் கொண்டாட்டம். வீட்டுக்குள்ள பூந்து பிரச்சனை பண்ணி, அதை பண்ணி, இது பண்ணி, ஒரே விசுவாசிகளோட வீட்டுல பிரச்சனை. ஏன் பிரச்சனை வருது? கர்த்தர் வீட்டுல என்ன உண்டு? என்ன உண்டு? சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. இயேசு வீட்டுல தெரியாத பாட்டு பாடுங்க. சின்ன குழந்தைக்கு பண்ணி கொடுப்பாங்க. இயேசு வந்த வீட்டிலே சமாதானமே, இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷமே. ஆனா இப்ப என்ன இருக்கு? இயேசு வந்த வீட்டிலே அழுகைதானே, இயேசு வந்த வீட்டில் புலம்பல் தானே. நல்லா இருக்கா, நல்லா இல்லையா? இயேசு வந்துட்டாரு. அவர் பாக்குற இந்த அம்மா நல்ல பைப்லாம் தூக்கிட்டு போகுது, சின்ன ஒயிட் வர போட்டு போகுது, அது பண்ணி இது பண்ணுது, ஆனா ஒண்ணுமே நடக்கல. பிரச்சனை மேல பிரச்சனை. சாத்தான் சிரிக்கிறது பார்த்தாது, ஜனங்களாக சிரிப்பாங்க. அதான் இயேசு வீட்டுல சமாதானம், சந்தோஷம் தானா வரும். நீங்க எடுக்கணும். ஆமென். நீங்க எடுக்கணும். எப்படி? நன்றி சொல்லி எடுக்கணும். ஆமென் சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு நீங்க எதாவது கேட்கறீங்கன்னா, நான் உங்களுக்கு இதை கொடுக்குறேன்னா நீங்க என்ன சொல்றீங்க? நன்றி சொல்லுங்க. தேங்க்யூ சொல்றீங்களா இல்லையா? தேங்க்யூ சொன்னீங்கன்னா நீங்க எடுத்த மாதிரி. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஹல்லேலூயா. கொடுத்துட்டாரு. அதை எடுத்துட்டு விட்டாம எனக்கு கொடுத்துறீங்க ஆண்டவரே, நான் ஜெயிச்சிட்டேன், நான் விடுதலை ஆனேன், நான் சுகமானேன், நான் விடுதலை ஆனேன். பிசாசனை எதிர்க்க முடியாது, பிசாசனை ஒண்ணுமே பண்ண முடியாது, வீட்டுல போது ஒண்ணுமே பண்ண முடியாது. கர்த்தர் எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் தாவீது சொல்றாரு, சாதாரணமான தாவீது இல்ல, பயங்கரமான தாவீது. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே. பாருங்க, சங்கீதம் 34ஆம் அதிகாரத்தை எடுத்து படிங்க. சங்கீதம் 34ஆம் அதிகாரம் எடுத்து படிங்க. ஓகே, ஒரு நிமிஷம். அது 34 அதிக வசனம் 1க்கு மேல என்ன போட்டு படிங்க. இல்ல, 1ஆம் வசனத்துக்கு மேல தாவீது அபிமெலேக்குக்கு முன்பாக வேஷம் மாறினபோது அவனால் துரத்தி விடப்படுகையில் பாடின சங்கீதம். கேக்குறீங்களா? மாட்டிக்கிட்டான். யாரு? தாவீது மாட்டிக்கிட்டாரு. எங்க மாட்டிக்கிட்டாரு? அபிமெலேக்கு முன்பாக மாட்டிக்கிட்டாரு. மாட்டிட்டு இருக்க போது ஒரு மனுஷன் எப்படி பாட்டு வர பாடுங்க. அது பாட்டு எக்காலத்திலும் அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். படிங்க. கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மைப்பட்டோம், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். கர்த்தரை தேடினேன், என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். ஆக்சுவலா அந்த இடத்துல நீங்களாக்கல, அவர் மாட்டிட்டு இருக்காங்க. அபிமெலேக்கு முன்னாங்க மாட்டிட்டு ஓடுறாரு. ஓடும்போது என்ன சொல்றாரு? கர்த்தரை தேடினேன், அவர் செவி கொடுக்கறதுக்கு முன்னாடி இவர் எடுத்துட்டாரு, கொடுத்துட்டாருன்னு சொல்லிட்டாரு. கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? பயம் வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், அப்படியே நட்டுக்க ஆரம்பிச்சிடும். ஆனா தாவீது என்ன பண்ற? விசுவாச வார்த்தை. கோலியாத்துக்கு முன்னாடி வந்து நிக்கிறனால கேளுங்க. கோலியாத்தை எடுத்து நிக்க தாவீதுக்கு பலன் கண்டிப்பா இல்லை. கோலியாத் பயங்கரமான ஸ்ட்ராங்கான ஒரு மனுஷன். உயரமா வந்து நிக்கிறான். 11 feet 11 அடி, கிட்டத்தட்ட 9 feet or 12 feet அது தெரியல எனக்கு. ஆனா வந்து நிக்கிறான். தாவீது சொல்றாரு, இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில ஒப்புக்கொடுப்பார். யுத்தம் இன்னைக்கு நீங்க எல்லாம் யுத்தம் பண்ணிட்டே இருக்கீங்க, அதான் பிரச்சனையே. யுத்தம் கர்த்தருடையது. ஒரு வார்த்தை சொன்ன உடனே இங்க என்னை கல் எடுக்கிறாரு, எடுத்து அடிக்கிறாரு. அடிச்ச உடனே நெற்றியில படுது. பட்ட உடனே
நல்லா யோசிங்க. ஒரு நெட்டியில ஒரு கல்லு வந்துச்சுன்னா இப்படிதான் போய் விடுவீங்க. கரெக்டா தப்பா? ஆனா கோலியத்தை எப்படி விழுந்தாரு? முன்னாடி விழுந்தாரு. ஏன்னா பின்னாடி இருந்து அடிச்சாரு பாருங்க பரிசுத்த ஆவியானவர். யுத்தம் கர்த்தருடையது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாமே யுத்தம் எடுத்துட்டு நாமளே இது தீர்த்துடலாம். நாமே இந்த பிரச்சனை இருந்து வெளி வந்துடலாம். நாமே இந்த மாதிரி காரியங்களை பண்ணலாம். பாஸ்டர் ஐயோ போயிட்டு ராஜா பாஸ்டர், இதுதான் தப்பு. நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. இதுவரை நமக்கு அவர் செய்த நன்மைகள், இதுவரைக்கும் இந்நாள் வரைக்கும் நமக்கு பாராட்டின கிருபைகள், இதுவரைக்கும் அவர் செஞ்ச மகிமையான நன்மைகள், அதை சொல்லி 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 கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. டக்குன்னு கர்த்தருடைய வல்லமை இறங்கி ஒரே அடி தான் சாத்தான, ஒரே அடி அவனையும் ஓடுவான், அவனுடைய தூதர்கள் எல்லாருமே ஓடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. அதான் ஃபாதர் பர்பஸ் சொன்னார், சாத்தான ஓட ஓட என்ன பாட்டது? என்ன பண்ணுறது? துதி எடுத்தால் தெரிவி வருவான். அதுல ஒரு வரி வரும், சாத்தான ஓட ஓட விரட்டணும் அப்படிதானே வரும். ஆமென். ஓட ஓட எப்படி விரட்டுவீங்க? குச்சி எடுத்து விரட்டுவீங்க. அவனை குச்சி எடுத்து நீங்க கர்த்தரை துதிக்கணும். கர்த்தர் செஞ்ச நன்மைகளை சொல்லி சொல்லி துதிக்க துதிக்க சாதாரணமா ஓடிட்டே இருப்பான். நிக்கவே மாட்டான். நின்னா அடிப்பான். நமக்கு என்ன இவர் துதிக்க ஆரம்பிச்சாதான் நமக்கு பிரச்சனை. தாவீது துதிக்க ஆரம்பிச்ச உடனே என்ன பண்ணாரு? அவர் துதிக்க கூட ஆரம்பிக்கல, பாட்டு பாட கூட ஆரம்பிக்கல. கிட்டார் மாதிரி ஒண்ணு எடுத்தாரு. டக் டக்குன்னு அவ்வளவுதான், ஒரே ஓட்டம் ஓடிட்டான். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. நம்மை கர்த்தர் எல்லா தீமைக்கும் விலைக்கு நம்மை காப்பாற்றினார். அவர் துதிக்க ஆரம்பிச்சு லேட் ஆயிடுச்சா? துதிக்க ஆரம்பிச்சீங்கன்னா சாத்தான் ஓடிடுவான். சாத்தான் உங்களை மேற்கொள்ளவே முடியாது. இன்னைக்கு பிரச்சனை இருந்து வெளியே வர்றதுக்கு யார் தெரியுமா வழி? யார் வழி? நீங்க தான் வழி. சொல்லுங்க. நீங்க என்ன பண்ண? கர்த்தரை துதிங்க. அவர் செஞ்ச நன்மைகளை நினைச்சு பாருங்க. எண்ணற்ற நன்மைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்ததை நினைச்சு எப்படிலாம் இன்னைக்கு நம்ம உயிரோடு இருக்குங்க. நான் உயிரோடு இருக்குங்க, நீங்க உயிரோடு இருக்கீங்க. நமக்கு எவ்வளவு பலவீனங்கள் இருக்கலாம். பலவீனங்கள் இல்லை என்று சொல்ல, ஆனா பைபிள் என்ன போட்டுக்கிறான்? பலவீனன் பலவான் என்பான், தரித்திரன். அப்படி சொன்னதான் ஐஸ்வர்யம் வராங்க. இன்னைக்கு ஐஸ்வர்யம் ஏன் வருது இல்ல? ஏன் ஆசீர்வாதம் வருது இல்ல? ஏன்னா நீங்க கர்த்தர் என்னை எல்லா தீமைக்கும் விளைக்காத்து என்னை ஆசீர்வதித்தார், ஆசீர்வாதமாய் இருக்கிறேன் சொல்ல 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 ஆசீர்வாதம் உங்க வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கும். ஆமென். பாருங்க, பரலோகத்தை திறந்து இடம் கொள்ளா மட்டும் குறையை பிரிச்சு இடம் கொள்ளா மட்டும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? கண்டோனை அழைத்த தேவன் கைவிடுவாரோ? சோர்ந்து போகாதே மனமே, சோர்ந்து போகாதே. நாம் ஏன் சோர்ந்து போகணும்? நமக்குள்ள ஒரு ஆண்டவர் இருக்கிறார், நம்ம பக்கத்துல இருக்கிறார், நம்மை கைவிடாதவராக இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விடுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னாரே. அப்படிப்பட்ட தேவனை எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி கைவிட மாட்டார். அவர் நம்மை விட்டு விலக மாட்டார். நம்மோடு கூட இருப்பார், நம்மை பலப்படுத்துவார், நம் பலவீனங்களை மாற்றுவார். நம்ம சரீரத்தில் எல்லா அவைகளிலும் கர்த்தர் ஒரு வல்லமை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். உச்ச தலைந்து உள்ளங்கால் வரைக்கும் கர்த்தருடைய வல்லமை ஊற்றப்பட்டதுன்னா சரீரத்தில் எல்லாம் வியாதியும் ஓடி 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 போயிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்க ஆரம்பிங்க, உங்க வியாதி எல்லாமே ஓடிடும். ஆமென் சொல்லுங்க. எல்லா வியாதியிலிருந்து விடுதலை பெற்று நீங்க பூர்வ சுகத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க ஆரம்பிங்க, துதிக்க. சாத்தானை எதிர்க்கிறதுக்கு ஒரே வழி தான் கர்த்தரை துதிக்க ஆரம்பிங்க. சாத்தானை போன்னு சொல்றது காட்டில நீங்க கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சா தானா போயிடுவாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. தானா ஓடிடுவான். ஏன்னா அவனால அவனால அங்க இருக்க முடியாது, அவனால அந்த இடத்துல இருக்க முடியாது. ஏன்னா நீங்க கர்த்தரை துதிக்கிற ஜனமா இருக்கணும். கர்த்தரை துதிக்கிற ஜனமா இருக்கிறீங்க. உங்களை பார்த்தாவே அவனுக்கு பயம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில, கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிசாசு தனமேல உட்கார்ந்து மாவாட்டிட்டு இருக்கான்.
என்ன பண்றான்? மாவாட்டிட்டு இருக்கான். கிரைண்டர்ல அரைக்கிற மாதிரி அரைச்சி விசுவாசிய நல்லா கிரைண்டர்ல போட்டு அரைச்சி மாவாட்டுற மாதிரி ஆட்டுறேன். இவங்க என்ன தெரியாம அறியாம இதை பண்றாங்க. இவங்களும் அழுதுட்டு சிந்தி சிந்தி இவங்களும் கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்காங்க. ஹல்லேலூயா. நீ விடுதலை பெற்றாய். எப்ப பெற்றாய்? 2000 வருஷத்துக்கு முன்னாக. ஹல்லேலூயா. நான் சுகமானேன், நான் சுகமானேன், நான் சுகமானேன். என் சரீரத்துக்குள்ள சுகம் இருக்கு, சுகம் இருக்கு. ஒருவேளை பலவீனங்க இருந்தா கூட இல்ல நல்லா இருக்கேன் சொல்லி பாருங்க. நல்லா இருக்கீங்க. ஆமென். நான் நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். எந்த ஒரு அவிசுவாசமான வார்த்தை உங்க வாயில வரவே கூடாது. எந்த அவிசுவாசம் இல்லைங்க, ஒரு மாதிரி இருக்கு அப்படி சொல்லாதீங்க. எந்த சூழ்நிலையும் அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லாம நான் நல்லாயிட்டேன், கர்த்தனை விடுவித்தாரு, கர்த்தனை விடுதலையாக்கிட்டாரு, கர்த்தனுக்கு சொல்லம் கொடுத்துட்டாரு, எனக்கு கர்த்தர் ஆரோக்கியம் கொடுத்துட்டாரு, எனக்கு கர்த்தர் சமாதானம் கொடுத்துட்டாரு, கர்த்தர் என்னுடைய வீட்டுக்கு விடுதலை கொடுத்துட்டாரு, என் வீட்டுக்கு சந்தோஷத்தை கொடுத்துட்டாரு, என் வீட்டுக்கு பரிசுத்தத்தை கொடுத்துட்டாரு. என் வீட்டுல இருக்கவங்களாம் ரட்சிக்கப்பட போறாங்க. எங்க வீட்டுல இருக்கவங்களாம் எனக்கு விரோதமா பேசினாங்கன்னா கூட அவங்க பேசாதபடி கர்த்தர் நிறுத்தி போடுவாரு. அவன் எனக்கு விரோதமா எழுபது ஆயத்தில் வாய்க்காமல் போகும். அல்லது ஒரு வழியா உனக்கு விரோதமா எழுந்து வருவார்கள், ஏழு வழியா ஓடி போவார்கள். உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் உன்னை நோக்கும் எதிரியின் கண்மணி போல் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைப்பாரே. இதே வார்த்தை சொல்லுங்க. கண்மணி போல் காக்கும் கரங்கள் என்னை மூடி மறைப்பாரே. என்னை துதி செய்வார் என்னடங்காத இருவருக்காய் இன்றும் தானும் இந்த இயேசுவின் நாமமே இன்றும் தானும் தம்முயமே இயேசுவின் நாமமே இன்றும் தானும் தம்முயமே இந்த இயேசுவின் நாமமே. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற மரங்களோ என்ன சொல்லும்? யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற மரங்களோ. எலியாவின் தேவன் தேவனுக்கு என்ன பாட்டு பாடுறாங்க பாருங்க. எவ்வளவு அருமையா இருக்கு பாத்தீங்களா பாட்டு? என்ன சொல்றாரு பாடுறாங்க பாருங்க. யோர்தான் புரண்டு வருது, மேல இருந்து வருதுங்க தண்ணி. நடக்குதுங்க, இஸ்ரேல் போறாங்க, இஸ்ரேல் ஜனங்க போறாங்க. என்ன வருது? தண்ணி மேல இருந்து கீழே வருது, புரண்டு பயங்கரமா அடிச்சுட்டு வருது. அப்போ என்ன நடக்குது சொல்லுங்க பார்க்கலாம். அந்த யோர்தான் அப்படி நிக்குதா நிக்கலையா? அந்த நதி மேல அப்படியே நிக்குது, புரண்டு வந்து அப்படியே நிக்குது. தேவ பிள்ளைகளே என்ன சொன்னா? எலியாவின் தேவன் எங்கே, எலியாவின் தேவன் எங்கேன்னு சொன்னான். இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? எலியாவின் தேவன் எனக்கு உதவி செய்யலையே அப்படி சொல்லக்கூடாது. எலியாவின் தேவன் எங்க ஆண்டவரே, அந்த ஆண்டவர் எங்கே, எலியாவின் ஆண்டவர் எங்கே? ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதும் அப்படின்னு ஆமென் சொல்லுங்க. Come on, play. நீங்க முக்கியமா நிறைய பேருக்கு பாட்டு பாடுறாங்க, ஆனா பாட்டுடைய அர்த்தம் தெரியல. ஏதோ பச்சனை பாட்டு, பச்சனை அவ்வளவுதான். அப்படிதான் பஜனை பாடிட்டு வந்துடுவோம் சர்ச்சைக்கு போயிடணும். பஜனை பாடுறதுக்கு இல்ல. யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற மரங்களோ, யோர்தான் புரண்டு வரும்போது எண்ணற்ற மரங்களோ, இனி அவன் தேவனுக்கு உந்தன் விசுவாச சோதனையில், இனி அவன் தேவனுக்கு உந்தன் விசுவாச சோதனையில், என்னை துதி செய்வாய் என்னடங்காத கிருபைகளுக்காய்
நாம் என்ன யோசிக்கிறோம்? இனிலேருந்து நம்ம என்ன செய்யணும்?